Hi lovely girls, welcome back to our channel. After long break அப்புறம் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா refresh skin science ஓட product review பத்தி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்க்கு முன்னவே வந்துருச்சு. என்னால யூஸ் பண்ண முடியல ஏன்னா என்னோட ஸ்கின்ல நிறைய பிம்பிள்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுனால இந்த ப்ராடக்ட்டை என்னால யூஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவேயோட வின்னர்ஸும் வந்து செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் வந்து டிஎம்மில் சென்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் டிஎம்மாக சென்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராடக்ட்டோட ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஸ்கின் சயின்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் பண்ணப்பட்ட ப்ராடக்ட், 100% ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட், 100% வேகன் ப்ராடக்ட்டும் கூட. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரபன் ஃப்ரீ, நான் டாக்ஸிக், நோ சல்ஃபைட் கிடையாது, இதில் சிலிகான்ஸ் கிடையாது, அண்ட் ஃப்ராக்ரன்ஸும் கிடையாது. ரொம்பவே ஒரு சூப்பரான அல்டிமேட்டான ப்ராடக்ட்டும் கூட இது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கஸ்டமைஸ் ப்ராடக்ட். இது வந்து நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி இவங்க கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னிங் கிட். இந்த கிட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு தேங்க்ஃபுல் கார்டு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ப்ராடக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோனர். இது வந்து PHA டோனர். இந்த டோனர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் இல்லாத ஒரு டோனர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 20% விட்டமின் C சீரம் கொடுத்துருக்காங்க. இந்த சீரம் ரொம்பவே மேஜிக்கலாக இருந்தது என்னோடய ஸ்கின்னில். அண்ட் AHA BHA பீலிங் சொல்யூஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோமிங் கிளென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளென்சரும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு சின்ன சின்ன பேம்ப்ளெட் வந்து 4 பாக்ஸ்லேயுமே செப்பரேட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மார்னிங் வந்து ஸ்கின் கேர் எப்படி பண்ணணும், ஈவினிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இதில் இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், AM போட்டிருக்கிறது வந்து நீங்கள் மார்னிங் என்னென்ன எப்படி ஸ்கின் டைப்பு, அதாவது ஸ்கின் கேர் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கிட்ஸ் வந்து பார்த்து நீங்கள் வந்து ஸ்கின் கேரை கற்றுக்கலாம். இந்த பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்டர்டியான பாக்ஸ், ரொம்பவே சூப்பராக கொரியர் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஸ்கின் சயின்ஸோட ஃபோமிங் கிளென்சர். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வரும் உங்களுக்கு. இதிலே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ்லேருந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின்னில் என்ன மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும், இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் வருது.
இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. இந்த பாட்டில்லையுமே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பாக்ஸை தூக்கி போட்டாலும் இதிலேருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே. இது வந்து உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ரிஜுவெண்ட்டாக வந்து மெயின்டைன் பண்ணும். அண்ட் இதில் வந்து ஒரு சிலிகான் ஸ்க்ரப்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா சிலிகானால் மேட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின்னில் ரொம்பவே சப்பிளாக தான் வந்து ஆக்ட் ஆகும். நீங்கள் ரொம்பவே வந்து போட்டு ஹாஷாக வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்பவே மைல்டாக வந்து நீங்கள் இதை ஸ்க்ரப் பண்ணலாம். இது ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் வந்து கேப்புமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிலிகானில் வந்து அந்த ப்ரஷ்ஷில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தூசியும் படாமல் நீங்கள் அழகாக வந்து வச்சுக்கலாம். இந்த கிளென்சர் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி உள்ள நல்லா ஒரு ஃபோமியாக தான் இருக்கும். இந்த கிளென்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஹைரலானிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பொட்டேட்டோ எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை ஈவன் டோனாக காட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் விட்டமின் இ இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, ஆலோவேரா இருக்குது, ப்ரோமோகிரானட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. கேஸ்டர் ஆயிலும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபேஸை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கலாம். ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பம்ப் எடுத்திங்கனாலே போதும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஹார்ஷாக வந்து ஸ்க்ரப் பண்ணாதீங்க. ரொம்ப ஜென்டில்டாக மைல்டாக வந்து பண்ணிவிடுங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். இந்த கிளென்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கிறதுக்கும் உங்கள் போர்ஸை வந்து கிளாக் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு கிளென்சர் வந்து யூஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு தனியாக ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பர் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் இது போட்டானீங்களே போதும். உங்கள் ஸ்கின்னில் வந்து இந்த ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்காது. நம்ம ஏன்னா மைல்டாக டெய்லிக்கும் ஸ்க்ரப் பண்ணுறதுனால அது எதுவுமே உங்கள் ஸ்கின்னில் இருக்காது. இந்த கிளென்சரை வந்து ஒரு 2 to 3 minutes மட்டும் உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கிளென்சர் வந்து பார்த்தீங்கன்னா pH, நெட் அமௌண்ட், எம்ஆர்பி ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். இதோட எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சர் டேட் எல்லாமே நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக ஒரு க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா refreshskinscienceோட PHA 3% ஆல்கஹால் ஃப்ரீ டோனர் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இதுவுமே வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் உங்களுக்கு வந்து வரும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மேனுஃபேக்சர் டேட்லேருந்து எக்ஸ்பைரி டேட்டு, நெட் அமௌண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த டோனருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேம்ப்ளெட் கிட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தான் வரும். இது வந்து ஸ்ப்ரே பாட்டிலும் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து காட்டனில் அப்ளை பண்ணி திருப்ப ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஈஸியான ப்ராசஸில் தான் வந்து இதெல்லாம் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து ஜென்டலாக நீங்கள் வந்து ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த PHAன்றது ஒன்றும் இல்லை, பாலிஹைட்ராலிக் ஆசிட். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது ரொம்பவே ஒரு ஜென்டிலான ஆசிட் தான். ஸோ நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா, பயோட்டின் இருக்குது, ஆப்பிள் சைடர் வினிகரும் இருக்குது. இதில் நயாசினமன் இருக்கிறதுனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராமையும் பார்த்துக்கும். அண்ட் இதை வந்து நான் ஜென்டலாக ஒரு ஷேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த டோனரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோனர் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. என்னோடய ஸ்கின்னில் போட்ட பிறகு ஒரு மாதிரி போட்ட உடனே வந்து ட்ரை ஆகாமல் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆன பிறகு அந்த ஃபீல் கிடையாது, பட் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. என்ன கைஸ், கிவ்அவேயோட வின்னர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம செலக்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்பை விடாதீங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறைய கிவ்அவேஸ் வரும், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணலாம். அண்ட் நம்ம வந்து 3 வின்னர்ஸ் தான் சொல்லியிருந்தோம். ஏன் 5 வின்னர் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாங்க, அதுக்கப்புறம் அன்ஃபாலோ பண்ணிவிட்டு திருப்ப ஃபாலோ பண்ணாங்க, அப்படி இருந்தாங்க. இவங்க மட்டும் நம்மளை ரொம்பவே வந்து டீப்பான வாட்சில் இருந்தாங்க. ஸோ அதனால இவங்களை நான் வந்து செலக்ட் பண்ணேன். அண்ட் இவங்க வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அண்ட் இதில் ஒரே ஒரு ஸ்பெஷல் வின்னர் இருக்காங்க. அவங்க பேர் வந்து மதுதியா. இவங்க வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனாலவே இவங்களுக்கு வந்து நான் ஸ்பெஷல் வின்னராக அலௌன்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களோட சப்போர்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். டோன்ட் வரி அபவுட் இட். நீங்கள் இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டே இருக்கும்போது இன்னும் நிறைய கிவ்அவே நான் அலௌன்ஸ் பண்ணுவேன். சரி வாங்க இப்போ வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ப்ராடக்ட் தான் refreshskinscienceோட 20% விட்டமின் சி சீரம். இந்த சீரம் நம்ம ஸ்கின்ல சூப்பரான ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயம் பண்ணுச்சு. நான் என்னன்னு சொல்கிறேன். இதுவும் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வருது. சேம் எல்லாமே அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வரும். உங்களுக்கு இது வந்து கேப் போட்டு மூடி அனுப்புவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ராப்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராப்பருமே அவங்க கொடுக்குறாங்க. இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, கொலாஜன் ப்ரொடெக்ஷன் இருக்குது, மெலனினை வந்து நல்லா பிளாக் பண்ணும். மெலனின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கின்ல ஹேருக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மெலனின் செக்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து கருப்பு கலரில் இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து மெலனின் அதிகமாக சுரக்கிறதுனால அதை வந்து இது பிளாக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஸ்கின்னை ஈவெண்ட்டோட பார்த்துக்கும். இந்த விட்டமின் சி சீரம் எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கின்ல நிறைய பிம்பிள்ஸ் இருந்துச்சு. சமீப காலமாக என்னால் வீடியோஸ் போட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த பிம்பிள்ஸ் மார்க்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் எல்லோயிஷ் கலரில் தான் இருக்குது. இந்த சீரம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. இதை ஜென்டலாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. எனக்கு இந்த சீரம் ரொம்பவே பிடிச்சிருக்குது. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சி சீரம் தான். ரொம்பவே மைல்டாக அப்வர்ட் டைரக்ஷனில் நீங்கள் வந்து மசாஜ் மாதிரி கொடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த விட்டமின் சி சீரம் நீங்கள் மார்னிங்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் நீங்கள் உங்கள் நெக்லேயும் வந்து மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு கழுத்தெல்லாம் கருப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பிம்பிள்ஸ் இருந்த மாதிரி இல்லை, ரொம்பவே அந்த மார்க்கிங்லாம் ரொம்ப மறைஞ்சிருச்சு. ஏற்கனவே நம்ம பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கூட இருந்திருக்கும் டார்க் ஸ்பாட்ஸில். இப்போ அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா refreshskinscienceோட AHA 20%, PHA 5%, BHA 2% இருக்கக்கூடிய கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பீலிங் சொல்யூஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் வருது. அண்ட் இதுக்குமே வந்து ட்ராப்பர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. இந்த பீலிங் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா வெளியில் தான் எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். இந்த மாதிரி பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல டீப்பாக வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். நிறைய பேர் இந்த பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணாலும் பயப்படுறீங்க. இது ஒன்றுமே ஆகாது. ரொம்பவே சூப்பராக உங்கள் ஸ்கின்ல ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். AHA அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ராக்சிக் ஆசிட். இது வந்து ஒரு வாட்டர் சாலிபிளான ஒரு ஆசிடும் கூட. இது வந்து உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சன் சென்சிட்டிவ்ன்றதுனால நீங்கள் வந்து இது மார்னிங்கில் யூஸ் பண்ணாதீங்க. இந்த பீலிங் சொல்யூஷன் அப்படி மார்னிங்கில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட மறக்காதீங்க. என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நைட்டில் வந்து போடுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் நைட் டைமில் தான் எடுத்துகிட்ருக்கேன் இந்த பீலிங் சொல்யூஷன் மட்டும். நீங்கள் இந்த பீலிங் சொல்யூஷன் போட்டிங்கன்னா விட்டமின் சி சீரம் சேம் டைம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் இப்போது நீங்கள் நைட்டில் போடுறீங்கன்னா அந்த டைமுக்கு விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணாதீங்க, மார்னிங் யூஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங்கில் இந்த பீலிங் சொல்யூஷன் போட்டிங்கன்னா நைட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். BHA அப்படின்னா பீட்டா ஹைட்ராக்சிக் ஆசிட். ஆயிலி ஸ்கின்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டே நைட் வந்து ஃபோட்டோ ப்ரொடெக்டிவ் அப்படின்றதுனால நீங்கள் இதை வந்து நைட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணாது. AHA இருக்கிறதுனால நைட்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க, அதான் பெட்டர். அண்ட் மார்னிங்கில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட மறந்துடவே கூடாது. நைட்டில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறது ஆப்ஷனல் தான், நைட்டில் தேவைப்படாது. ஸோ நீங்கள் அது போட தேவையில்லை.
இதில் இருக்க ஏஹெச்ஏ உங்கள் ஸ்கின்னில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். உங்கள் ஸ்கின்னை நல்லா பிரைட்னப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொலாஜன் ப்ரொடெக்ஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஆக்னியை ட்ரீட் பண்ணுறதுக்கும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இருக்கிற ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இதெல்லாம் வந்து போக்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள பிஹெச்ஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட போர்ஸை வந்து கிளாக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட எக்ஸஸ் சீபமை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து உங்கள் ஸ்கின்னை ரொம்ப டீப்பாக வந்து கிளென்ஸ் பண்ணும், எக்ஸ்போலியேட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிளாக் ஹெர்ட்ஸ், ஒயிட் ஹெர்ட்ஸ் இதெல்லாம் வந்து சூப்பராக ரிமூவ் ஆக்கி கொடுக்கும். இந்த பீலிங் சொல்யூஷனில் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பீலிங் சொல்யூஷன்னா டிங்க்லிங் சென்சேஷன் கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்ளை பண்ண உடனே தான் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிடும். இதில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுற வரைக்கும் இருக்குது. இது ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்பவே சூப்பராக இருந்தது என்னோடய ஸ்கின்க்கு. ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் என்னோடய ஸ்கின் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை எனி மாய்ஸ்சரைசர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.